பேய் மகள்னு எதுக்கு போய் காளிக்கு பேர் வைப்பானே அப்படின்னு கேட்டால், காளிக்கு இன்னொரு பேர் கொல் தவ்வை அப்படின்னு. தவ்வைனா அம்மான்னு அர்த்தம். கொல்லுகின்ற தவ்வை, கொலை செய்கின்ற தாய் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு கொலை பண்ணணும், எதுக்கு போய் தாயாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்தில் ஒரு 4 ஊர் 5 ஊர், அது ஒரு நாடும்பா, அது ஒரு பிரதேசம். அவள் என்ன பண்ணுவான்னா, இங்கேருந்து அங்கே அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை நிற்பா, அதுலேருந்து இங்கே வருவாள். அப்படி வருகிற போது நிறைய யுத்தம் நடக்கும். யுத்தங்களில் வெற்றியை தருவதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சுவாமி. இப்போ வந்து ஆவினம் கவர்தல் அப்படின்னு ரொம்ப தொன்மையான தமிழ் முறை. பசுமாடை போய் பிடிச்சின்னு வந்துடுறது, அடுத்தவா ஊர்லேயோ அடுத்தவா நாட்டிலையோ போய் அப்படி பசுமாட்டை பிடிச்சின்னு வந்தால் சண்டைக்கு கூப்பிட்றான்னு அர்த்தம். அவள் ஊரில் ஒரு மரம் இருக்கும், காவல் மரம் தான் அந்த மரத்துக்கு பேர். அந்த மரத்தை பிடிச்சி வெட்டுறது, வெட்டினா ராஜாவை சண்டைக்கு கூப்பிட்றோம்னு அர்த்தம். அது மாதிரி என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாடு பிடிக்கிறதுக்கு போகிறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருந்துருக்கா. அப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பூஜை போடுவா, அது ஒரு குறி கேட்பா, போகலாமா, வெற்றி கிடைக்குமா அப்படின்னு ஒரு பூஜை போட்டு ஒரு கேள்வி கேட்பா. அப்படி கேள்வி கேட்டு யுத்தத்துக்கு போகிறோம் அடிக்கடி அப்படின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இறப்பு அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிந்து அது ஆவியாக இருப்பாங்கலாம். அந்த ஆவினால அதிகமாக அந்த இடத்துக்கு போகிறவா வரவா எல்லாரும் பாதிக்கப்படுவா. அந்த மாதிரி ஒரு பேய்களை சினந்து அடக்குபவள் பேய் சினத்தி அப்படின்னு பேர். பேய்களை சினக்கிறவள். இதை பற்றி புறநானூறுலாம் கூட குறிப்புகள் இருக்குது. வாசலில் வந்து பேய் மகள் பேய் காத்துட்டு அந்த மாமிச துண்டுக்காக அப்படின்லாம் சொல்லுவாள். அதை சினப்பால் அப்படின்னு சொல்லுவாள். காளி வந்து அதை சினத்து அந்த பேய்களை விரட்டுவாள். அவளுடைய கொடியே பிசாசத்வஜம்னு பேர். வேதாளத்தை கொடியாக வச்சுருப்பா, இல்லை சில இடங்களில் பிசாசத்வஜம்னே சொல்லியிருக்கு. அதனால் பேய் சினத்தி அப்படின்னா பேய்களை சினக்கிறவள். பேய்கள்லாம் என்ன அப்படின்னா, இறந்தவர்கள் உடல் அப்படியே பழைய காலத்தில் ரொம்ப காலத்தில் அப்படியே இருந்திருக்கு. இந்த காலத்தில் தான் அதை எரிக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்கு. பழைய காலத்தில் என்ன பண்ணுவான்னா, அப்படியே மூடி அது மேலே கல் எடுக்குவா, கல் அடிக்க அது மேலே மயில் இறக்க வைக்கிறது. அது அந்த புணம் வந்து அந்த அழுக 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 அந்த ஒரு தன்மை, அந்த அந்த வீரர்களுடைய தன்மை ஆவேசித்து அந்த போகிற வரவாளையெல்லாம் தொந்தரவு பண்ணும். அதுக்கப்புறம் தான் அந்த எரிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாகிருக்கு. வெளியிலேயே வெளிப்படையாகவே இருக்கும். ஒரு யுத்தங்கள்லாம் ஒரு 100 பேர் அடிச்சுக்கிறான்னா அந்த 100 பேருடைய பணத்தில் ஒரு 10 பேருடைய ஆவி அங்கேயே சுற்றும், களத்துலேயே இருக்கும். அந்த 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 பக்கத்தில் யார் போனாலும் அவளை வந்து அது பாதிக்கும். அந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கின்ற கடவுளுக்கு பேய் சினத்தி அப்படின்னு பேர்.